இந்த ஊத்து ஊத்துறீங்க. सीएम विजय थालापति ने हाईकोर्ट में अपील करते हुए कहा कि पूरे तमिलनाडु में आज से कोई एक भी गाय की हत्या नहीं करेगी। उनका ये कहना है कि तमिलनाडु में सबसे ज्यादा हिंदू लोग रहते हैं और हिंदुओं की आस्था उनकी गौ माता में है। तमिलनाडु के सीएम है, लेकिन तमिलनाडु के मुख्यमंत्री विजय थालापति जी ने तमिलनाडु में पूरी तरह से गाय को राजमाता घोषित कर दिया है और उन्होंने साफ तौर पे कहा है कि अगर सीएम विजय ने हाईकोर्ट में अपील करते हुए कहा कि तमिलनाडु में सबसे ज्यादा हिंदू है, वो हत्या पे बैन लगाना चाहिए, क्योंकि हिंदू भाई को माता मानता है और उसकी पूजा करता है। अगर कोई मुसलमान वो हत्या करता है, सीएम विजय थालापति हाईकोर्ट में अपील करते हुए कहा कि पूरे तमिलनाडु में एक भी गाय की हत्या नहीं होगी, क्योंकि हिंदू धर्म के लोगों के लिए मां समानता है। सीएम विजय ने हाईकोर्ट में अपील करते हुए कहा है तमिलनाडु में किसी भी गाय की हत्या नहीं होनी चाहिए। वो थालापति विजय ने कर दिखाया है। उन्होंने सीधे हाईकोर्ट में अपील करते हुए साफ कह दिया है। तमिलनाडु के सीएम थालापति विजय ने हाईकोर्ट के निर्णय को देखते हुए एक स्टेटमेंट दिया है. கொஞ்சம் இங்கிலீஷ்ல பேசினா நம்ம ஆளுக்கு கண்டுபிடிச்சிடுவான். கண்டுபிடிச்சு என்ன இப்படி ஒண்ணு தமிழ்நாட்டுல சொல்லலையே, எங்க ஒரு கோயில் உங்களுக்கு எடுக்க சொன்னாரு அப்படின்னு இந்தியில பேசிட்டான். இந்தியில பேசினா நம்ம ஆளுக்கு தான் தெரியாத தெரியல, அவங்களுக்கு இங்கிலீஷ்ல பேசினா தெரியாது, நமக்கு இந்தியில பேசினா தெரியாது. இந்தியில பேசினால தெரியாதுன்னு நினைச்சிட்டு ஒவ்வொருத்தருடைய வீடியோவும் எவ்வளவு தெரியுமா வியூஸ் போயிருக்கு. நம்ம முக்கி பேசினாலும் 10 லட்சம் வியூஸ் போறது பெரிய விஷயம். அவன் ஒவ்வொருத்தருக்கும் 1.5 கோடி 2 கோடி வியூஸ் முழுக்க அள்ளி விட்டுருக்கான். அப்படி இவங்க சொன்னல தனியார் மருத்துவமனைகள் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவத்தில் யாராவது சிகிச்சை பெற்றா அவங்க உயிரிழந்துக்கிட்டா இதை அரசே ஏற்றுக்கிடுவான். யார் இவர் அரசு. अगर हॉस्पिटल में कोई मर गया तो उसका पैसा नहीं लगेगा। सीएम विजय ये फिल्म का हीरो जब से सीएम बना है तमिलनाडु में तब से के चीफ मिनिस्टर विजय जोसेफ ने ये बड़ा ऐलान करते हुए कहा है कि अगर किसी भी हॉस्पिटल में कोई पेशेंट जो है, if a patient dies the family doesn't have to pay any hospital bill but எப்படா தனியார் மருத்துவமனை செத்து போனா ஏற்கனவே கேள்வி கேட்க கூட மூளையை வீழ்த்த கண்டிச்சாங்க. போற லைக்ஸ் போட்டுருக்காங்க. விஜய் தளபதி விஜய் தளபதி விஜய் தளபதி விஜய் தளபதி விஜய் தளபதி வீடியோ வியூஸ் போட்டுருக்காங்க. இவன் ஒரு வீடியோக்கு 65,000 70,000 மொத்தமா விலைக்கு வாங்கிட்டான். விலைக்கு வாங்கி எப்படி தனியார் மருத்துவமனையில் ஒருத்தர் உயிரிழந்தால் அவருடைய மருத்துவ செலவை அரசு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டா தனியார் மருத்துவமனை அவங்க போய் சாகர கட்டத்தில் இருப்பாங்க, இழுத்துட்டு இருக்கோம், கொண்டு போய் தனியார் ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டு அவங்க செத்து போயிடுவாங்க. தனியார் ஹாஸ்பிட்டலும் அந்த உறவினரும் டீலை போட்டு ஒரு 2 லட்ச ரூபாய் கிளைம் பண்ண மாட்டாங்களா? இதை வச்சு எவ்வளவு பெரிய ஸ்கேம் நடக்கும். இந்த அடிப்படையே தெரியாம தனியார் மருத்துவமனை இறந்து போயிட்டா தனியார் மருத்துவமனை நடத்தவே முடியாத. தனியார் மருத்துவமனை போகக்கூடிய கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி சாவாங்க எந்த மருத்துவமனைக்கு போனாலும். அப்ப தனியார் மருத்துவமனை இழுத்து முட்டு போயிட வேண்டியதான். அப்ப நடத்தவே முடியாது. அந்த அடிப்படை புரிதல் இல்லாம அத்தனை பேர் கீழே கமெண்ட் போட்டு வச்சிருக்கான், அத்தனை பேர் லைக் போட்டுருக்கான். எல்லாம் கோடியில மில்லியன்ஸ்ல ஒரு பொண்ணு தான் வீடியோ போட்டிருக்கு. தளபதி விஜய் தமிழ்நாட்டில் அரசு பள்ளி ஆசிரியருக்கு இணையாக தனியார் பள்ளி ஆசிரியர் சம்பளம். இந்தியா முழுக்க தனியார் பள்ளி ஆசிரியர்கள் प्राइवेट स्कूल टीचर्स எவ்வளவு பேர் இருப்பாங்க, எத்தனை லட்சம் இருப்பாங்க, அத்தனை லட்சம் பேரையும் கவர் பண்ற வேலை पार कर दी यार। सीएम विजय थालापति ने अब ये ऐलान कर दिया कि सरकारी स्कूल के जो टीचर्स होते हैं, जबकि एक प्राइवेट स्कूल के टीचर जो कि 10 से 12,000 तक की सैलरी में ही इस बार विजय थालापति ने सरकारी स्कूल के सारे टीचर को निशाने पे ले लिया है। अब ये क्या कर दिया विजय थालापति ने? विजय थालापति का कहना है कि जितने भी सरकारी स्कूल के टीचर है, अब ये क्या कर दिया विजय थालापति क्योंकि प्राइवेट स्कूल के टीचर 15 से 16,000 सैलरी पाते हैं, फिर भी अपने பசுவதைக்கு தமிழ்நாட்டில் தடை. இந்தியா முழுமைக்குரிய இந்துக்களை கவர் பண்ற வேலை. பள்ளிவாசல்ல இருக்கக்கூடிய இமாம்களுக்கு ஒரு பக்கம் இந்துக்கள் ஓட்ட கவர் பண்ணியாச்சா, ஒரு பக்கம் டீச்சர்ஸ் ஓட்டு, ஒரு பக்கம் நடுநிலையாக சாமானிய மக்களுக்கு இந்த மாதிரி பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் ஃப்ரீ, செத்து போனாலும் கவர்மெண்டே ஃபீஸ் ஏத்துக்கும், அது சாமானிய மக்களை. இன்னொரு பக்கம் இமாம்களுக்கு சம்பளம் முஸ்லிம்களை. तमिलनाडु की सारी मस्जिद में मौसिन का इमाम का पूरा सैलरी सरकार देगी, यानी कि विजय थालापति सीएम एक नंबर। विजय ने कहा कि राज्य की मस्जिदों में सेवा देने वाले इमाम और मुअज्जिन को हर महीने सरकारी तनख्वाह दी जाएगी। मस्जिदों के इमामों के लिए विजय थालापति की तरफ से एक बहुत बड़ा ऐलान। मुसलमानों विजय थालापति ने मुसलमानों के लिए बहुत बड़ा ऐलान कर दिया है। थालापति विजय के फैसले ने ना मुसलमानों के दिल में अपनी जगह बना ली। जितने भी मस्जिदाई मोदन साहब इमाम साहब सबको उनके तरफ से सैलरी महीने को हर एक मस्जिद के इमाम को सरकार की तरफ से सैलरी दी जाएगी। विजय थालापति के इस फैसले से हर एक मुसलमान बहुत ही ज्यादा खुश है। இந்து முஸ்லீம் குழந்தைங்க பெரியவங்க நடுத்தர பக்கம் எல்லாத்தையும் கவர் பண்றதுக்கு இதையே இப்ப தமிழ்நாட்டில் போட்டா என்ன பண்ணுவான், வீதிக்கு வீதி தருமடி கிடைக்கும். ஏடா 100 நாள் ஆச்சு நீங்க அப்படி ஒன்றும் பண்ணலையே அப்படின்னு கேட்டுருவான். எப்படி இந்த ஆட்சி ஒரு வாரத்துல திமுக செஞ்சதையே நாங்க செஞ்சோம்னு சொல்லி அப்ப ரீல்ஸ் போட்டாங்க. டக்கு 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 எல்லாரும் ஃபேக்ட் செக் பண்ணி போட்டு இல்ல இது போய் அப்படின்னு சொன்ன உடனே டக்கு செட்டில் ஆயிட்டாங்க. என்ன பண்ணாங்க, அந்த மொத்த கும்பலுக்கு கிளம்பி வடநாட்டுக்கு போயிடுச்சு. வடநாட்டுக்கு போய் அவங்களுக்கு யாரு இவர் என்ன விவரம், இவர் சினிமாவில் மட்டும் பார்த்துருப்பானுங்க. இப்போ தமிழ்நாட்டில் முதலமைச்சர் தெரியும், தமிழ்நாட்டில் பெரிய ரெவல்யூஷன் ஏற்பட்டு பெரும் புரட்சி ஏற்பட்டு தமிழ்நாடு மக்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமா சேர்ந்து இவருக்கு ஓட்டு போட்டுன்னு அவன் நம்பிக்கிட்டு இருக்கான். அவன் நம்பி இவர் ஆட்சி அங்க வரமா. நானே ஒரு 200 வீடியோ பார்த்தேங்க. இந்தியா நெக்ஸ்ட் பிஎம் விஜய் தளபதியா மோடியாங்கிறான். மொத்த பேர் என்ன சொல்றான், விஜய் தளபதிங்கிறான். இவனே செட் பண்ணி ஆட்கள் செட் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் அதிகபட்சம் 5 பேர் 6 பேர் தான். 30 செகண்ட் 40 செகண்ட் தான் வீடியோ. ஒரு வீடியோக்கு 65,000 ரூபாய். ரூட் மாஃபியா எப்படி வேலை செய்யும் என்பது தேர்தலுக்கு முன்னாடி நமக்கு தெரியாது, இப்ப தெரிகிறது. தமிழ்நாட்டில் 36,000 இன்ஃபுளுசர்களை இறக்கி இந்த சிரிச்சி வந்தா சீனாத்தானா டேய் அப்படின்னு ஆடிக்கொண்டிருந்த, பாட்டுக்கு ஆடிக்கொண்டிருந்த, அரைகுறை ஆடையோடு ஆடிக்கொண்டிருந்த, ஆபாசமாக ஆடிக்கொண்டிருந்த அந்த பெண்களை வைத்து ஒரு மஞ்சள் சோப்பு துண்டை போட்டு தமிழ்நாட்டு இளைஞர்களை அப்படி இழுத்து, இப்போ ஒரு பொண்ணு அரைகுறையா ஆடிக்கிட்டு இருக்கு, ஒரு ஆபாசமா ஆடிக்கிட்டு இருக்கு, இல்ல இதுக்கு இவ்வளவு போதுமா இதுக்கு மேலேயும் காட்டட்டுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கு. நைட்டு 9 மணிக்கு மேல வீடியோ கால்ல வரணும்னா இவ்வளவு, வீடியோல ஆடை குறைப்பு செய்யணும்னா இவ்வளவு, வீடியோல 100% இருக்கணும்னா இவ்வளவு அப்படின்னு சொல்லி ஒரு ரேட்டை பிக்ஸ் பண்ணுது. அந்த பொண்ணுட்ட ஒரு 10 லட்சம் பேர் சப்ஸ்கிரைபர் ஃபாலோவரா இருக்கான். அந்த 10 லட்சம் பேரும் அந்த பொண்ணு அரைகுறை ஆடையோட அரைகுறையாக 10 மணிக்கு மேல வீடியோ கால்ல வரும் அப்படின்னு பாக்குறதுக்காக ஃபாலோவரா இருக்கான். இப்ப அந்த பொண்ணு ஒரு 1 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கிக்கிட்டு பணத்திற்காக தன் உடலை காட்டி
வீடியோ போடக்கூடிய ஒரு பொண்ணு 1 லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டு மஞ்சள் தோப்பு துண்டை போட்டு வீடியோ போட்டா பார்த்துட்டு இருக்க 10 லட்சம் ஃபாலோவரும் அப்படியே மாறுவானா மாற மாட்டானா? அப்படித்தான் மாறுனா, அப்படித்தான் மாத்தப்பட்டுச்சு, அப்படித்தான் ஓட்ட போட்டான். இப்படி இளைஞர்ல புல்லா உள்ள இழுத்து மூளைச்சலவை செய்து தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிச்சு பத்தாதுன்னு சொல்லி, எந்த கொள்கை கோட்பாடு ஐடியாலஜி இல்லாம ஆட்சியை பிடிச்சு பத்தாதுன்னு சொல்லி, தமிழ்நாடு ஒரு முற்போக்கு மாநிலம், தமிழ்நாடு அறிவார்ந்த மாநிலம், தமிழ்நாடு சிந்திக்கும் மாநிலம், அரசியல் விழிப்புணர்வு கொண்ட மாநிலம், மொழிப்பற்று கொண்ட மாநிலம், ஐடியாலஜி பேஸ்ட் மாநிலம், அதை எல்லாத்தையும் சுக்கு சுக்கா உடைச்சாங்க. நமக்கே எப்படின்னா அங்க विजय थलापति या मोदी? विजय थलापति विजय थालापति मुझे लगता है विजय थलापति थलापति या मोदी? थलापति पीएम विजय 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 थलापति विजय थालापति थलापति थलापति को नरेंद्र मोदी। अच्छा, आप लोग नेक्स्ट पीएम किसको देखना चाहेंगे? थलापति विजय थालापति। गाइस, आप लोग की क्या राय कमेंट बॉक्स में जरूर बताएगा। आप नेक्स्ट प्रधानमंत्री किसे देखना चाहते हैं, मोदी या विजय थलापति? विजय थालापति। विजय थलापति? हाँ जी, विजय थलापति को। थलापति विजय थालापति को। विजय थालापति मोदी एक भाई विजय थालापति को देखोगे, नरेंद्र मोदी या विजय थालापति? विजय थलापति मेरे को विजय थालापति ऑलवेज नरेंद्र का फेवरेट सीएम थालापति। अरे क्या बात है, आपका भाई थालापति फेवरेट सीएम विजय थालापति। தமிழ்நாட்டில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது போலவே நிறைய தமிழ்நாட்டை சார்ந்த இன்ஃப்ளூயன்ஸும். நான் வடநாட்டுக்கு போனேன், நான் ஒரு ஆட்டோ டிரைவரை பார்த்தேன். அந்த ஆட்டோ டிரைவர் வந்து என்னுடைய நெக்ஸ்ட் வந்து விஜய் தளபதிக்கு தான் என்னுடைய வாக்குன்னு சொன்னாரு. விஜய் மேல ரொம்ப அவங்க அன்பு வச்சிருக்காங்க, விஜய் ரொம்ப லவ் பண்றாங்க அப்படின்னு பேச வைக்கிறது. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இனி இந்தியாவை ஆளக்கூடிய ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டிலிருந்து வரணும். யாரு? தமிழ்நாட்டுடைய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஆதவர்ஜுனா. ஏஎம்பிஎம் பார்க்காமல் உழைக்கும் எங்கள் சிஎம் தான் அடுத்த பிஎம். யாரு? தமிழ்நாட்டின் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கில்லி சரத்து. சட்டசபையில தமிழ்நாட்டின் அடுத்த பிரதமர், அடுத்த பிஎம் நீங்க தானே. அவர் அப்படியே கல் மாதிரி வந்திருக்காப்ல, அப்படி ரியாக்ஷன் இல்லாம இருக்காப்ல. அப்படின்னு அர்த்தம் அடுத்த பிஎம் ஆக கனவு கொண்டாங்க. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாத வானை ஏறி வைகுண்டம் போறான்னு. அவங்க உண்மையிலே ரத்தன் பண்ணி வெற்றிவேல் சொன்னதை கேட்டு அடுத்து பிஎம் ஆறுது கனவு கட்டுட்டாங்க. கனவு கண்டது மட்டும் இல்லாம ரூட் மாஃபியா கும்பலை இறக்கிட்டாங்க. தமிழ்நாட்டின் எதுவுமே நம்ம 100 நாள்ல என்னதுன்னு சொல்லி நம்ம பேசுறோம், 100 நாள் என்ன நடந்துன்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்கிறோம். 100 நாள்ல எதுவுமே நடக்கலங்க. மாறினது ஒண்ணு கோட்டு, அந்த கோட்டை நம்ம கலவாண்டு வந்துச்சு, வேற கோட்டு இல்ல. வேற என்னடா நடந்திருக்கு பார்த்தா எதுவுமே நடக்கல. ஆனா இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் கற்பனையில கூட நடக்காது. பசுவதை தடை சட்டம் கற்பனையில கூட பண்ண முடியாது. அரசு பள்ளி ஆசைக்கு இணையாக தனியார் பள்ளிக்கு சம்பளம் கற்பனை கூட பண்ண முடியாது. கோவில் கூட உண்டியல் எடுத்து உண்டியலை இல்லாமல் கற்பனை கூட ஆக்க முடியாது. அதே போல மசூதிக்கு தனியா வந்து ஜமாத் இருக்கு, ஒட்டுமொத்த ஜமானும் வக்ஃபோர்ல கட்டுப்பாடு இருக்கும், அவங்க சம்பளம் போடுவாங்க. ஆனா இமாம்களுக்கு சம்பளம் அது ஒரு பக்கம். இப்படி கற்பனைக்கு எட்டாத சாமானிய மக்களை நம்ப வைக்கக்கூடிய இதை பேசி 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 இன்ஸ்டாகிராம் என்கிற ஒன்றின் மூலமாக மட்டும் அடுத்து पीएम கனவோடு காத்திருக்காரு நம்ம सीएम। अब ये क्या कर दिया विजय थालापति ने? तमिलनाडु में हिंदुओं के लिए बहुत बड़ी बात कही गई है, जितने भी मंदिरों में दान पात्र है सब उठा के गवर्नमेंट स्कूल और हॉस्पिटल में रखे जाएंगे। विजय थालापति का फैसला है कि किसी भी मंदिर में दान पेटी नहीं होनी चाहिए। विजय का फैसला है कि किसी भी मंदिर में दान पेटी नहीं होनी चाहिए। दान पेटी होगी तो सिर्फ स्कूल, कॉलेज और हॉस्पिटल में, क्योंकि पैसे की जरूरत भगवान। विजय थालापति ने अब हिंदुओं के लिए ये क्या कर दिया? विजय थालापति ने क्या फैसला सुनाया है? हाँ मुझे पता है। विजय थालापति का फैसला सुनकर पूरा तमिलनाडु सदमे में है। थालापति का लड़कियों के लिए ये फैसला सुनकर इस टाइम पूरा देश सदमे में है। विजय थालापति का लड़कियों के लिए ये फैसला सुन के पूरा देश इस समय सदमे में है। தமிழ்நாட்டில் பசுக்கு தடை, தமிழ்நாட்டில் தனியார் பள்ளி ஆசிரியை சம்பளம் அரசு பள்ளி ஆசிரியருக்கு இணையா வழங்கப்படும். பிரைவேட் ஹாஸ்பிட்டல் யாராவது செத்து போனா அவங்களுடைய மருத்துவ செலவை அரசே ஏற்றுக்கொள்ளும். தமிழ்நாட்டிற்குரிய கோவில்களில் உண்டியலே கிடையாது, அந்த உண்டியல் படத்தை எடுத்து மருத்துவமனையும் பள்ளிக்கூடத்துக்கும் கொடுத்துடணும். இப்படின்னு யாராவது உங்ககிட்ட சொன்னா என்ன சொல்லுவீங்க? போடா போடா முட்டா பையலே. ஏண்டா அவர் சொன்ன விவசாய கடனையே தள்ளுபடி பண்ணல, 2500 ரூபாய் தரேன்னு சொன்னாரு, அதுவே தரல. அன்னபூர்ணி சூப்பர் 6 தரல, பட்டதாரி இளைஞருக்கு 4000 ரூபாய் தரல, மகளிர் சுய உதவி கடன் 25 லட்சம் சொன்னாரு, அது தரல. 100 நாட்கள்ல 100 பிரச்சனை, சட்டம் ஒழுங்கு சீர்கேட தடுக்க முடியல. அவர் கட்சிக்கார பெண்களுக்கே பாலியல் வன்கொடுமை நடைபெற்றிருக்கு, அதையே வழக்கு பதிவு செய்து கைது பண்ண துப்பு இல்ல. இவரு பசுவத்தை தடை பண்றாரோ, இவர் கோவில் உண்டியில் எடுத்து பள்ளிக்கூடத்து கொடுக்குறாரோ அப்படின்னு கேட்பீங்கல்ல. இது எதுவுமே கேட்காம நீங்க வீடியோ போடணும் அப்படின்னா ஒரு வீடியோவுக்கு 65000 ரூபாய். எப்படி கடந்த 2 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் கூடிய சில தற்குறிகளை இன்னும் தற்குறிகளா மாத்தி தமிழ்நாட்டுடைய சாமானிய மக்களை ஏமாத்தி குழந்தைகளை வச்சு ஓட்ட வாங்கி தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தை பிடித்திருக்கிறதோ தாவேகா, அதுபோல இப்ப திட்டமிட்டு இருக்கிறது இடைத்தேர்தலுக்கு இல்ல, நேரடியா பாராளுமன்ற தேர்தலுக்கு. சிஎம் ஆனது பத்தாதான் சாருக்கு பிஎம் ஆகணுமா இறங்கி இருக்குது ரூட் மாஃபியா. ஒட்டுமொத்தமான வட இந்தியா முழுக்க மினிமம் ஒரு 10,000 வட இந்திய பான்பிராக் வாயன்களை வாடகைக்கு வாங்கிட்டு வந்து முழுக்க முழுக்க இறங்கிட்டாங்க இன்ஃப்ளூயன்சர்ஸ். தளபதி விஜய், விஜய் தளபதி, விஜய் தளபதி கா தமிழ்நாடு கா கோனே தும் கே ஆத்தா ஹும் ஹே ஊத்தா ஹும் கேன்னு போடியாவா போட்டு தள்ளிட்டு இருக்காங்க.
என்னடா சொல்லி வச்சிருக்காங்கன்னு சொல்லி ChatGPT, கூகுள், ஜெமினி, அது இல்லாம இந்தி நண்பர்கள், இந்தி தெரிஞ்ச நண்பர்கள் எல்லாத்தையும் அனுப்பிச்சு விட்டு கேட்டா தமிழ்நாட்டுல பசுவதைக்கு தடை வாங்கி வச்சிருக்காராமா இந்த பக்காமாசு. நீதிமன்றத்தை போய் தடை வாங்கிட்டாராமா. இது இந்தியாவிலேயே எங்கும் நடைபெறலையாமா. ஊப்பில் இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் இவர்கிட்ட கத்துக்கணுமாமா. டேய், ஒரு காலத்துல சமூக வலைதளங்கிறது உண்மையை மட்டும் பேசுவதற்காக இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு சமூக வலைதளம் என்பது கற்பனையை மட்டும் பேசுவதற்காக, பணம் கொடுத்தால் எதையும் பேசுவோம் என்பதற்காக மாறி இருக்கிறது.